1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு நம்ம காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா நாம் தமிழர் கட்சி வந்து நெடுநாள் போராட்டத்துக்கு பிறகு, அதுவும் வந்து போராட்டம்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. உண்மையிலே போராட்டம் அப்படின்னா அறவழியில சரியான முறையில நேர்மையான முறையில நடக்கிறது மட்டும்தான் போராட்டம். ஊடக வலிமை இல்லாம. ஆமா, ஊடக வலிமைன்றதை விட்டுருங்க, ஊடக இருட்டடிப்பு செய்யப்பட்ட அந்த சூழ்நிலையிலுமே சின்னத்தை புடுங்கினாலும் எங்களுடைய சதி அதெல்லாம் மீறி என்ஐஏ ரைடு எல்லாத்தையும் பார்த்து, அதாவது ஒட்டுமொத்தமான கட்சிகளும் இன்னைக்கு விசிகா நம்மளுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம், வாழ்த்து கூட சொல்லலாம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட நம்மளுக்கு வாழ்த்து சொல்லலாம். பிஜேபி அண்ணாமலையை கூட நம்மளுக்கு வாழ்த்து சொல்லலாம். ஆனால் இவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு. எனக்கு தெரிஞ்சு அதிமுக மட்டும் அந்த பட்டியலில் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அதிமுகன்ற ஒரு கட்சி மட்டும்தான் நேரடியாக எதிர்க்கல. அவங்களோட உள் மனசில் என்ன இருந்துச்சு அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மற்ற எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன பேசியிருக்காங்கன்னா, அதான் ஒருத்தர் வந்து நம்ம இவர் சொல்லியிருக்காரு, பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் சொன்னது தான், நீ வந்து ஜெயிக்கிற, அதாவது எப்படி சொல்றது, நீ ஜெயிக்கிற வரைக்கும் எல்லாம் வீண் முயற்சின்னுவான், நீ ஜெயிச்சிட்ட பிறகு அதுவும் விடாமுயற்சியோட பண்ணணும். அது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய அரசியல் தப்பு, அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் கத்திட்டு செத்துருவான். இப்படிலாம் பேசுறவன் நேத்து பேசுறாங்க நாம் தமிழர் கட்சி 24 பிறகு இருக்காதுன்னு. இன்னைக்கு பேச கூட்டணி வைக்காம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கணும்ல அப்படின்லாம் பேசிட்டு எத்தனை பேர் நம்மளுக்கு அரசியல் ஆலோசனை கொடுத்தாங்க. பேசினவங்க பூராவே பெரிய பிரசாந்த் கிஷோர் தான், நீங்க கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும், நீங்க கூட்டணி வச்சாதான் அங்கீகாரம் பண்ண முடியும். பிரசாந்த் கிஷோர்லாம் நாம் தமிழர் கட்சி கிட்ட சொல்லாதீங்க, வேற யாருன்னா சொல்லுங்க. பிரசாந்த் கிஷோரையே கதற விட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி நம்ம தான். ஏன்னா அவனும் பார்த்தான், நம்ம இந்த சின்னத்தெல்லாம் பிடிங்க பார்த்தான், கடைசியில ஒரே ஒரு 2 மணி நேரத்துல தூக்கின்னு போயிட்டு அந்த சின்னத்தை உலகம் பூரா நம்ம சேர்த்தோம். அது வேற. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, சீமானவர்களையோ நாம் தமிழர் கட்சியோ விமர்சனம் செய்தவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பலராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி. என்னன்னா, நம்ம தலைவர் ஸ்டைல தான் சொல்லணும், எதிர்க்கிறவங்க கூட நம்மளை வந்து பாராட்டக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது. ஏன்னா நம்ம பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களை பற்றி சொல்லும்போது கூட தேசிய தலைவர் அதை தான் சொன்னார், எதிரி கூட உன்னை வாழ்த்துறான்டா, இதை விட பெரிய வாழ்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அது மாதிரி இன்றைக்கு அரசியல் காலத்துல நேத்திக்கு பேசுன அண்ணாமலை இன்னைக்கு மாத்தி பேசுறாரு, நேர்மையாக உண்மையாக இருந்தது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். ஆமா, ரங்கராஜ் பாண்டிய சொல்றாருங்க, இந்த தேர்தல்ல எனக்கு விழுந்த ஓட்டு அது என்னுடைய ஓட்டு தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுற ஒரே தகுதி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கு. வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எங்க தமிழ்நாட்டில் நாங்க தான் ஜெயிச்சோம். இந்த தேர்தலில் எல்லா கட்சிக்கும் நெகட்டிவ் சொல்லலாம், பாசிட்டிவ் சொல்லலாம். நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா நாங்க ஜெயிச்சிருக்கோம் மார்த்தடிக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டியா சொல்றது அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இப்ப திமுகவுக்கு விழுந்த வாக்கு எல்லாமே திமுக கூட்டணிக்கு விழுந்த வாக்கு. கண்டிப்பா அதிமுகவுக்கு விழுந்த 10 கட்சிக்கு விழுந்த வாக்கு. ஆமா, 10 கட்சிகள், ஒரு சில 5 இயக்கங்கள், 15 இயக்கங்கள், கட்சிகளும் 15 இயக்கங்களும் சேர்ந்து வாங்கின அதிமுக விழுந்த வாக்குகள் பாத்தீங்கன்னா அந்த 5 கட்சிகளோட வாக்குகள் சொல்லலாம். பாஜகவுக்கு விழுந்த வாக்குகள் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு விழுந்த வாக்குன்னு சொல்லலாம். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் ஒவ்வொன்றுமே எல்லாமே நாம் தமிழ் கட்சியோட வாக்கு. அது வாக்குக்கு வந்து காசு வாங்காத வாக்கு, உண்மைக்கும் நேர்மைக்கும் விழுந்த வாக்கு, மாற்றத்திற்காக விழுந்த வாக்கு என்பதை ஆணித்தரமா அவர் சொல்லியிருக்காரு போது, அவர் சொன்னது மட்டும் இல்ல, நம்ம அண்ணன் வேல்முருகன் சொல்றாரு. அண்ணன் வேல்முருகன் அவரு எல்லாத்த தாண்டி சொல்றாரு, தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ கட்சி தேர்தல் களத்துல நின்று இருக்கு, வாக்கு வாங்கியிருக்கு, வெற்றி பெற்று இருக்கு. ஆனா உண்மையிலே 8%, அந்த 8% எங்க வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். அதே மாதிரி இன்னொரு வேற எந்த கட்சியும், திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுன்னு தெரியாது அவங்களுக்கு. உண்மையிலே ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு, இது வரைக்கும் தனியா நின்னதே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க ஆளையாவது பிடிச்சி 10 பேரை கூட கூட்டி வச்சுக்கிட்டு அப்படியே நின்று பழக்கப்படுத்துறாங்க. நீங்க ஒண்ணு தெரியுமா, இந்த காஞ்சனா படத்துல ராகவா லாரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாரு, பயப்படாதீங்க, பேய் படம் பார்க்கும்போது பயப்படாதீங்க, பக்கத்துல இருங்க, உங்களுக்கு ஏதாவது பயம்னா என் கூட இருங்க, நீங்க சின்ன பிள்ளைங்க பயந்துடக்கூடாது, என் கூட இருங்க. ஆனா உண்மையிலே பயப்படுத்தாரு. அது மாதிரி இங்க வந்து திமுக என்ன நினைச்சது, 10 கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறதால அவர் தான் பெரிய கட்சி நினைச்சுக்கிறாரு. அவர் என்ன தெரியுமா, வாங்க என் கூட இருங்க, என் கூட இருந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஆமா, அப்படி ஜெயிக்க முடியும், நீங்க இருந்தா தான் ஜெயிக்க முடியும். இது நீங்க யாரும் புரியுது இல்ல, இப்படி சொல்றது கிடையாது.
நான் ஜெயிக்கணும்லாம் சொல்றது இல்ல, நீங்க ஜெயிக்கணும், வாங்க நீங்க என் கூட இருக்க, நீங்க என் ஜெயிக்கணும். கூட இருந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க இருங்க நீங்க எங்க போடாதீங்க அப்படின்னு அது மாதிரி கூட்டணி வச்சுட்டு இருக்கிற. இது மட்டும் இல்லாம பிஜேபி கூட கூட்டணியில இருந்த, இப்ப திமுக கூட கூட்டணியில இருந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வாழ்த்துறாரு, பிஜேபி கூட்டணியில இருந்த ஜான் பாண்டியன் அவர்கள் வாழ்த்துறாரு, எண்ணற்ற பேர் கூட்டணியோட பெரிய பெரிய ஆடே வாழ்த்துது, அது மாநில தலைவரே வாழ்த்துறாரு. எவ்வளோ இதுக்கு மத்தியில இப்ப நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இது எல்லாமே உண்மைக்கு நேர்மைக்கு விழுந்த வாக்குகள் தான். ஆனா நம்ம இது எதனால நம்ம இது கொஞ்சம் கௌரவமா இதை கிளைம் பண்றோம் அப்படின்னா, நம்ம இது முழு உரிமையை நம்ம கொண்டாடுறோம். இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் விழுந்த வாக்கு. 20 நாள்ல இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் விழுந்த வாக்கு இல்ல, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும், சதி பண்ணி எப்படியாவது அதை தோற்கடிச்சிடணும், அந்த கட்சி ஒண்ணு இல்லாமலே பண்ணிடணும். இப்ப அண்ணாமலை சும்மா சொல்லல, 2024க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொன்னதை அவர் விளையாட்டா சொல்லல. நாங்க அதுக்கான சதிகள் அவ்வளவு பண்றோம், நாங்க என்ஐஏ ரெய்டு வச்சிருக்கோம், நாங்க சின்னத்தை பறிக்க போறோம். கேட்காதவங்க எடுத்துமே கொடுக்குறீங்க விவசாய சின்னத்தை. நீங்க தமிழ்நாட்டுல போட்டி போடவே இல்லாம 2 இதுல போட்டி போடணும்னா அடிச்சு துரத்திட்டாங்க. அது அவன் வாங்கின அடியில ஓடிட்டான். இவ்வளவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடுவோம்னு நினைச்சப்போ இதையெல்லாம் தாண்டி ஒரு 20 நாள்ல ஒரு கட்சி ஒரு சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அதன் மூலமா 35,60,000 வாக்கு வாங்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி இந்த யாருமே சொல்லாத விஷயமாக இருக்கலாம், இல்லை யாராவது சொன்னதாக கூட நம்ம இது நாள் வரையும் நம்ம அதை கேட்காம கூட இருக்கலாம். இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த அரசியல் களத்தில் தனித்து எந்த கட்சியின் துணையும் இல்லாமல் ஒரு கட்சி அரசியல் அங்கீகாரத்தை பெறுதுன்னா அது நாம் தமிழர் தான். தமிழ்நாடு வரலாற்றுல தமிழ் தேசிய அரசியல் பேசி, தமிழ் மக்களின் இன உரிமை பேசி, இந்த அரசியல் களத்துல ஒரு வேறு விதமான கொள்கை கோட்பாடுகள், அது இந்திய கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை திராவிட கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை தலித்திய சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை மார்க்சிய லெனினிய தத்துவங்களாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே இல்லாம இந்த மண்ணுக்கு சாராத கருத்துக்கள், மண்ணுக்கு சாராத கொள்கை கோட்பாடுகள் இல்லாம இந்த மண்ணுக்கான கொள்கை, இந்த மண்ணுக்கான கோட்பாடு, இந்த மக்கள் நலன் சார்ந்த உரிமைக்கான அதுக்கான திட்டங்களை மட்டுமே முன் வச்சு ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சி எந்த கட்சியின் துணையும் இல்லாம ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெறுதுனா அது இந்த 2023 நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆமா, நம்ம முன்னோர்கள் எத்தனையோ பேர் இதுக்காக போராடி, மாப்போசி இயக்கங்கள் வச்சிருந்தாரு, ஐயா பெருஞ்சித்தனார் அவர்கள் கட்சி வச்சிருந்தாரு, நம்ம ஆதித்தனார் அவர்கள் கட்சி வச்சிருந்தாரு. எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல திராவிடத்துக்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச வேலைகள் அது மாதிரி அவங்க வளர விடல. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் இது முழுக்க இந்த யாரு போய் சேரும் அப்படின்னு சொன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய உறுதியான மனநிலை. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரும்பாலும் பொதுவெளியில கூட நம்ம மேடையில் கூட இதை நம்ம தெளிவுபடுத்திருப்போம். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் போது அண்ணன் தனிப்பட்ட முறையிலே அண்ணனுக்கு நிறைய இடத்துல கூட்டணி பேசினாங்க, 21 கூட்டணி பேசினாங்க. இது எல்லாத்துக்குமே கூட்டணி பேசும்போது அண்ணன் அதை மறுத்தது காரணம் என்னன்னா, நான் 40 தொகுதியில் ஆளுங்களுக்கு நிறுத்துறேன், 40ல் 20 தொகுதி பெண்களுக்கு, 20 தொகுதி ஆண்களுக்கு நான் தரேன். ஒருவேளை நான் கூட்டணி போயிட்டேன், எனக்கு ஒரு 10 தொகுதி தருவான், ஒரு 11 தொகுதி, ஒரு 12 தொகுதி தருவான். அதில் இந்த வேட்பாளர் தானே நீங்கள் நிறுத்தணுன்ற கட்டாயமே எனக்கு போடும். அப்படி இருந்தால் என்னால் நான் வச்சிருக்கிற அந்த கோட்பாடு 2 பேருக்கு சமமாக தரணுன்ற அந்த இது என்னால் தர முடியாமல் போகலாம். ரெண்டாவது, இந்த குறிப்பிட்ட பெரும்பான்மை குடிகளுக்கு இத்தனை நான் சீட்டு தரணும், இந்த குடிகளுக்கு இந்த சீட்டு தரணும், இத்தனை குடிகளுக்கு 2 சீட்டு தரணும், இந்த இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், கிறிஸ்தவ பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், இத்தனை சீட்டு தரணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. கூட்டணி போயிட்டுனா அது எல்லாமே கெட்டு போயிடும். அதனால எவன் கூட நான் கூட்டணி சேர மாட்டேன். நீ எவ்வளவு கோடி கொண்டாலும் கொடு, அதை எனக்கு தேவையில்லை, எனக்கு கோடிகளை விட கொள்கை தான் முக்கியம்னு சீமானன் நம்ம உறுதியாக நின்னதனால மட்டும்தான் இந்த வெற்றி நமக்கு. 700 கோடி ரூபா விலை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே என்ன சொன்னார், 700 கோடி சொன்னார், 700 கோடி ரூபா விலை பேசியிருக்காங்க, எல்லா தொகுதியோட செலவையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் மீறி அண்ணன் எல்லாருமே சொல்றாங்க, ஐயோ அவர் கலெக்ஷனை போட்டு அவர் கார் வாங்கிட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா சின்னத்தை சொன்னாங்க தெரியுமா. சின்னத்தை வித்துட்டேன், ஏன்னா உண்மையிலே சின்னத்தை வித்தா கூட பரவாயில்லைங்க. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், திமுக இன்னைக்கு உதயசூரியன் சின்னம் இருக்குல்ல, ஆமா, இந்த உதயசூரியன் சின்னம் எப்படி வந்ததுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, சொன்னாதானே. உதயசூரியன் சின்னம் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் நினைவாக உருவாக்கப்பட்ட சின்னம். ஆனா அது அரசியல் களத்துல, வாக்கு அரசியல் களத்துல நம்ம விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் சட்டமன்ற தொகுதியாக இருக்கும்போது ஏஜி முதல்ல தென்னார்காடு வன்னியர் சங்கத்தின் சார்பாக நின்று ஒரு எம்எல்ஏ ஆகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃப்ரீ சிம்பிளாக வந்தது தான் அந்த உதயசூரியன் சின்னம். அவர் அந்த சின்னத்தை வாங்கி ஜெயிச்சுட்டு எம்எல்ஏ ஆகிட்டு போய் திமுக சேர்ந்துட்டாரு. திமுக சேரும்போது அவர்கிட்ட இருந்து வாங்கின சின்னம் தான் உதயசூரியன். இன்ன வரைக்கும் நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க, இதுதான் வாங்கினது. ஆனா
விவசாய சின்னம் நீங்க எங்கிட்ட இருந்து புடுங்குனது. நாங்க என்னமா வித்துட்டேன் வித்தனா திமுக மாதிரி பெரிய கட்சி கிட்ட வித்துருக்கணும், பாஜக மாதிரி பெரிய கட்சி கிட்ட வித்துருக்கணும். ஒண்ணுமே இல்ல. மொத்தமாவே ஒரு 40 பேர் இருக்கிற ஒரு பால ஒரு 40 பேர் இல்லங்க, 40 பேர் இருக்கிறாங்க. நீங்க 40 பேர் நிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லாம நாங்க வந்து கட்சி வச்சிருக்கோம், யாராவது எங்க கூட கூட்டணி வாங்க அப்படின்னு கூட்டவனெல்லாம் அவங்க கிட்ட நம்ம வித்துட்டோம் அப்படின்னா என்ன புரளி பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் அதுக்கெல்லாம் வேலையே இல்லைல்ல. எவ்வளவு பேசலாம், என்னென்னவோ சொல்லி பேனா சின்னம் வச்சு பேனா சின்னத்துல இருந்து பெரிய வந்து கேமரா வச்சு நாங்க இங்க இருந்து இலங்கையை கண்காணிக்கிறோம், கதை விட்டு சீனாவங்க இலங்கையை எங்க கண்காணிக்க போறோம், சீனாவை கண்காணிக்க போறோம் அப்படின்னு சொன்னவங்க தான் அவ்வளவு பெரிய அறிவாளிகள். நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில எல்லாருடைய வாழ்த்துக்களும் பெரிய அளவில். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. ஒரு திமுக 40 தொகுதியில ஜெயிச்சு அந்த வெற்றியை கொண்டாட முடியாத ஒரு மனநிலைக்கு நாம் தமிழர் கட்சி உருவாக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் அவங்களுக்கு உள்ளத்துல இருக்கக்கூடிய தோல்வின்றது எப்பயுமே கிடையாது என்பதுல காங்கிரஸ் தலைவர் சொல்றாருல்ல, அவரே சொல்றாரு, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி தேசத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு என்னன்றாரு. அவர் தான் தேசம், அவருக்கு நல்லது இல்லைன்றாரு. இது வந்து பிரிவினைவாதம் பேசுறாரு. அவர் பேருனா சில்ற பெருந்தகையா, சாரி மன்னிக்கும், செல்வ பெருந்தகை. ஏன்னா சில்றனாலும் செல்வம் தானே. ஆமா, சில்றனா எல்லாமே நோட்டுனாலும் சில்றனாலும் செல்வம் தானே. அதைத்தான் நான் சொல்றேன். கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. சில்ற பெருந்தகை அவர் சொல்றாரு, ஏதாவது இது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி 10 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சவர் சொல்றாரு நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி நல்லதில்லை. யாருக்கு? எங்களுக்கு நல்லதில்லை. திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ அது நல்லதில்லைன்றாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஜெயிச்சவங்களையும் தூங்க விடாம கதற விட்டுட்டு இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி. பலராலும் இன்னைக்கு பாராட்டப்பட்டிருக்கு. இது சாதாரண நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் இது வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் கொண்டாடப்படுது. அதாவது எதிரிகளாலும் நாம் தமிழர் கட்சியோட வெற்றி கொண்டாடப்படுது. சரியான பாதையில் பயணிச்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து பயணித்து அண்ணன் சீமான் அவர்களின் கரங்களை நம்ம வந்து வலுப்படுத்தி இன்னும் பெரிய உயரம் அண்ணன் சீமான் அவர்களை முதலமைச்சராக்கி அந்த இருக்கையில் அமர வச்சு தமிழ் தேசிய அரசியலை இந்த களத்தில், தமிழ் தேசிய அரசியல்னா என்ன, ஒரு தமிழன் ஆட்சி ஆண்டானா தமிழர் அரசியல் இங்கே நடந்து ஆட்சி ஒரு முன்மாதிரியான ஒரு ஆட்சியாக தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர்களுக்கும் ஒரு ஆட்சியாளன் இப்படி தான் நடக்கணும், இவர் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் திட்டங்களை தீட்டணும், இப்படி தான் மக்களை வழி நடத்தணும், மக்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சரியான முறையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொற்கால ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை நாம் தமிழ் கட்சி இருக்குது. அதை கண்டிப்பாக நாங்கள் செய்து முடிப்போம். அது வரைக்கும் எங்களுடைய பயணம் அதை தாண்டியும் தொடரும். நன்றி.